இப்போ கிராமர் ஃபேமிலியோட கதையை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு ஊர்ல கிராமர்னு ஒரு ஃபேமிலி இருந்துச்சு. அந்த ஃபேமிலியோட தலைவரோட பேரு மிஸ்டர் நவுன், தலைவியோட பேரு மிஸ்ஸஸ் வெர்ப். இவங்களுக்கு 3 குழந்தைங்க இருந்தாங்க. பையனோட பேரு ப்ரனவுன். ப்ரனவுன் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நவுன் இல்லாத இடத்துல இருந்து அந்த நவுன் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையுமே ப்ரனவுன் கவனிச்சுக்கும். இப்போ இந்த அட்ஜெக்டிவ்ஸ் அட்வர்ப் அப்படிங்கிறது இவங்களோட 2 பொண்ணுங்க, டாட்டர்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ் வந்து நவுனோட செல்லம், அவங்க அப்பாவோட செல்லம். அதனால அட்ஜெக்டிவ் என்ன பண்ணனும்னா, அவங்க அப்பாவை பத்தின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுக்கணும்னா அல்லது அவரை வந்து பிரைஸ் பண்றது எல்லாத்தையுமே இந்த அட்ஜெக்டிவ் பாத்துக்கும். நெக்ஸ்ட் அட்வர்ப் வந்து யாரோட செல்லம்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மாவோட செல்லம். அவங்க அம்மா யாரு? மிஸ்ஸஸ் வெர்ப். அவங்க அம்மாவோட செல்லம். அதனால அவங்க அம்மாவை பத்தின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அட்வர்ப்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ இந்த ஃபேமிலிக்கு 2 சர்வன்ட்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரிபோசிஷன். ப்ரிபோசிஷனோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை ப்ரிபோசிஷன் தான் டிசைட் பண்ணும். பிளஸ் எந்த இடத்துல இருக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே ப்ரிபோசிஷன் தான் டிசைட் பண்ணும். இதுதான் சீஃப் சர்வன்ட். நெக்ஸ்ட் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷனோட வேலை என்னன்னா, இந்த ஃபேமிலிக்குள்ளயோ அல்லது இவங்களுக்குள்ளயோ ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இடையில நின்னு அவங்க 2 பேரும் என்ன பண்ணிடுவான், சேர்த்து வச்சிரும். சரியா? நெக்ஸ்ட் இந்த இன்டர்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இந்த ஃபேமிலியோட வெல்விஷர்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு துக்கமா இருந்தாலும் சரி,